இன்னைக்கு வீடியோவில் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலை தான் பார்க்க போகிறோம். கட்டிடக்கலை அதிசயங்களில் ஒன்றாக தஞ்சாவூர் பெரிய கோயில் அல்லது ஸ்ரீ பிரகதீஸ்வரர் திருக்கோயில் காணப்படுகிறது. தஞ்சாவூர் பெரிய கோயில் சோழ மன்னரான முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் கிபி 985 முதல் கிபி 1012ஆம் ஆண்டு வரையாகும். இது சோழர்களின் ஆட்சி வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. தஞ்சாவூர் பெரிய கோயில் 1004ஆம் ஆண்டு முதல் 1010ஆம் ஆண்டு வரை 6 ஆண்டு காலத்திற்குள் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் முழுவதுமாக கல்லால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலே இந்த கோயிலை கட்ட சோழ மன்னருக்கு தூண்டுகோலாக இருந்தது. ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தியால் அவருக்கு ஆத்மார்த்தமாக ஒரு கோயிலை கட்ட விரும்பினார். அந்த கோயிலை பிரம்மாண்டமாக இதுவரை யாரும் கட்டாத அளவிற்கு கட்ட வேண்டுமென நினைத்துதான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினார். இக்கோயிலை கட்ட வெளி மாவட்ட வெளி மாநிலங்களிலிருந்து தான் கற்கள் அனைத்துமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கோயிலின் பெயர் அந்தந்த சுவாமியின் பெயரால் மீனாட்சி அம்மன் கோயில், கபாலீஸ்வரர் கோயில், அவினாசலிங்கேஸ்வரர் கோயில் என குறிப்பிடுவார்கள். ஆனால் பெரிய கோயில் என்ற அடைமொழியை பெற்றது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலின் லிங்கம் மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா நதிக்கரையில் உள்ள ஒரு மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கோயிலோட கோபுரம் மட்டுமே தரைத்தளத்திலிருந்து 216 அடி உயரமுடையது. அதன் உச்சியில் உள்ள வட்ட வடிவ பிரம்ம மந்திரக்கல் 80 டன் எடையை கொண்ட ஒரே கல்லால் ஆனது. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு கும்பகோணம் அருகில் சாரப்பள்ளம் என்ற ஊர் வரை மணலை கொட்டி அந்த ஒரே ஒரு கல்லை மட்டுமே மேலே கொண்டு சென்றுள்ளனராம். ராஜராஜ சோழன் தமிழ் மீது கொண்ட பற்றினால் தஞ்சை பெரிய கோயிலில் அவர் காட்டியுள்ள கட்டுமான சிறப்புகள். கோயில் கோபுரம் உயரம் 216 அடி. தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்க உயரம் 12 அடி. தமிழில் உயிர் எழுத்துக்கள் 12. சிவலிங்க பீடம் 18 அடி. தமிழில் மெய் எழுத்துக்கள் 18. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. தமிழில் மொத்த எழுத்துக்கள் 247. இப்படி ராஜராஜ சோழன் ஒரு தமிழ் பற்றுமிக்க மன்னனாக திகழ்ந்துள்ளார். கோபுரம் மேலே உள்ள கலசத்தின் நிழல் கீழே விழாதபடி கட்டப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகளில் கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்து பார்த்து வியந்து போன கோயில் இது. கோயிலின் பெயர் அந்தந்த சுவாமியின் பெயரால் மீனாட்சி அம்மன் கோயில், கபாலீஸ்வரர் கோயில், அவினாசலிங்கேஸ்வரர் கோயில் என குறிப்பிடுவார்கள். ஆனால் பெரிய கோயில் என்ற அடைமொழியை பெற்றது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலின் லிங்கம் மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா நதிக்கரையில் உள்ள ஒரு மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 9 அடி உயரமுடைய அம்மன் பெரியநாயகி நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இங்கு தலவிநாயகர் கன்னி விநாயகர் ஆவார். மூலவர் பிரகதீஸ்வரரை ராஜராஜ சோழன் தன் காலத்தில் ராஜராஜேஸ்வர முடையார் என்ற திருநாமத்தில் வணங்கியுள்ளார். உலகிலேயே இங்குதான் சண்டிகேஸ்வரருக்கு மிகப்பெரிய தனி சன்னதி உள்ளது. இங்கு நவகிரக சன்னதி இல்லை. சிவனே நவகிரக நாயகனாக விளங்குவதால் நவகிரகங்களுக்கு பதில் நவலிங்கங்கள் உள்ளன. கருவூரார் என்பவர் சித்தர்.
இவரின் அறிவுரைப்படிதான் ராஜராஜ சோழன் இக்கோயிலை கட்டியதாக வரலாறு. கோயில் கட்டுவதற்கு முன்பு கரூரார் இங்கு ரொம்ப காலமாக தியானத்தில் இருந்ததாக கூறுகின்றனர். கோயில் கட்டும்போது முதலில் சுவாமியின் மேல்பானம் சரியாக பொருந்தவில்லையாம். கரூரார் மிகவும் வருந்தி ஈசனை நினைத்து உருகி 11 திருவிசைப்பாக்களை பாடியதன் பின் பானம் பொருந்தியதாக தகவல் ஒன்று இருக்கிறது. நாவினால் உமிழ்ந்த என்ற திருவிசைப்பா புகழ்பெற்ற கரூராருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு உள்ள வராகியம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார். காசியில்தான் வராகியம்மன் சன்னதி உள்ளது. காசியை தவிர வராகியம்மன் சன்னதி இங்கு மட்டுமே உள்ளது. அதிலும் தனி சன்னதியாக இங்கு உள்ளது தனி அம்சமாகும். இந்த வராகியம்மன் என்பவள் அம்பாளின் போர் தளபதியாக ஆவாள். சப்த மாதர்களில் வராகியம்மன் ஒருவள். தீராத பிரச்சனைகளும் இங்கு வந்து வராகியம்மனை வழிபட்டால் தீரும் என்பது நம்பிக்கை. ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வமாக இவளை பாவித்து வந்துள்ளனர். அவர் எதனை தொடங்கினாலும் இவரை வழிபட்டுதான் தொடங்குவார். இது போன்ற பல சிறப்புகளை கொண்டதுதான் இந்த தஞ்சாவூர் திருக்கோயிலாகும். இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சா இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.